அக்குபங்க்சரும் இந்த சைனீஸ் மெடிசனும் ஒன்றா? ஆமாம், சைனீஸ் மெடிசனுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தடு தான் அக்குபஞ்சர். ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் 3 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார். ஒன்று, அது மாகாணத்துக்கு மாகாணம் அது மாறுபடும். எப்படின்னா ஒரு மாகாணத்தில் அக்குபஞ்சர் தான் ட்ரீட்மெண்ட். சைனாவில் இருந்த 4 மாகாணங்களில் ஒரு மாகாணத்தில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அக்குபஞ்சர் புள்ளிகளில் மோக்சிபியூஷன் ஒன்று, ஒரு மோக்ஸா ஹேர்பை வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அங்கே நீடில் போடுவாங்க, இங்கே ஹீட் பண்ணுவாங்க. இன்னொரு மாகாணத்தில் வந்து ஹெர்பல் மெடிசன் தான் கொடுப்பாங்க. இன்னொரு மாகாணத்தில் டாய்ச்சி ஷீகாங் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி மாகாணத்துக்கு மாகாணம் வேறு மாதிரி இருந்தது. நான் வந்து இதை வந்து இப்படி இருந்த அந்த மருத்துவத்தை நான் படித்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஹெர்பல் மெடிசன் மட்டும் படிக்க முடியல. ஏன் படிக்க முடியலைன்னா அங்கே கிடைக்காது, அந்த ஹெர்ப்ஸ் கிடைக்காது. அதனால் நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டது இன்றைக்கி பயன் தருது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, உணவின் காரணமாக, தவறான உணவின் காரணமாக கருத்தரிக்க முடியாமல் போய்விடுகிறது. இது ரொம்ப நான் தீவிரமாக படித்ததுனால எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது. அப்படியா? ஆமாம். நான் வந்து சார் ஒரு நல்ல காமெடியான இன்சிடெண்ட்டு வேறு. இது என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பையன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, பெங்களூரில் இருந்தாங்க. இவங்க வந்து தமிழர்கள், அந்த மேரேஜ் பண்ணிட்ட பொண்ணு வந்து கேரளா. அதனால் 2 பேரும் ஒன்றா பெங்களூரில் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் 2 பேரும் வீட்டிலேயே தான் இருக்காங்க, அப்புறம் ஏன் சார் என் மருமகன் இன்னும் கர்ப்பமாகலை? நியாயமான கேள்வி. வீட்டில் தான் இருக்காங்க, போதுமான அவகாசம் இருக்குது, ஏன் கர்ப்பமாகலைன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுடைய உணவு முறைகள் என்னென்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அந்த பொண்ணு கேரளாவாக இருந்தாலும் பாம்பேயில் ரொம்ப நாள் இருந்ததுனால அவங்களுடைய உணவு முறையில் இந்த இது இருக்குல்ல, பனீர், அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. இந்த பனீர் மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட் இல்லை, இது வந்து டேம்ப்னஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம் சைனீஸ் மெடிசன். என்னென்னா, ஜீரண மண்டலத்தை பாதித்து உடம்பில் குளிர்ச்சியான நீரை தேங்க செய்கிறது. உடம்பில் இருக்க எல்லா நீரும் குளிர்ச்சி அடைஞ்சு இந்த வீக்கங்கள் வர்றது, இடிமா வர்றதெல்லாம் கூட அதனால தான். அப்படி உடம்பில் இருந்து வெளிவரக்கூடிய இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பெர்ம் கூட கூலாயிடும். அதில் உயிரணுக்கள் இருக்காது. இதுதான் தியரி. இதை நான் ரொம்ப சாதாரணமாக கிராஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது தியரி ஆழமாக போனதுனால.